இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் சிம்பிளாக ரெண்டு பொருளை வச்சு ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேட்ஸ் கேஷ்யூ பைட்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. அதில் இருக்கிற விதையை மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி 1 கப் பேரிச்சம்பழத்துக்கு நான் 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கலர் மாறி மொறுமொறுப்பாக நம்ம எடுத்து உடச்சி பார்த்தா சவுண்டு வர அளவுக்கு உடஞ்சி வரணும். அந்த பக்குவம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரியை நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு ஜாரில் விதை எடுத்து வச்ச 1 கப் அளவு பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வறுத்து ஆற வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து ரெண்டையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மோல்டில் நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதில் ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. முந்திரி நமக்கு கொஞ்சம் ஆயில் விடும், அதனால ஈஸியாக நமக்கு செட் ஆகிடும். மோல்டு இல்லைனா கூட பரவாயில்ல, இதை சின்ன சின்ன உருண்டையாக லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு 6 பீஸ் வந்திருக்கு. இதை ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக வரும். நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கிடச்சிரும், உடையாமலும் வரும். இது மேலே முந்திரி இல்லைன்னா பாதாமை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு நமக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.